ஹலோ நண்பா, நம்ம பார்க்க போகிற வீடியோ இப்போ ரியல்மி பார்த்தீங்கன்னா புதுசாக ரியல்மி வாட்ச் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்சை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து நம்ம சேனலில் இப்போ அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன, இந்த வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது, ஒர்த்தபுளாக இருக்கா, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை வாங்கலாமா அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் நண்பா. இப்போ நம்ம ரியல்மி வாட்சோட எஸ் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த பாக்ஸ் மேலே இருக்கிற ஃபீச்சர்லாம் என்ன, இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை பார்ப்போம். 1.3 இன்ச்சுக்கு ஆட்டோ பிரைட்னஸ் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா பிளட் ஆக்சிஜன் மானிட்டரும் பண்ணிக்க முடியும். IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. லாங் லைஃப் பேட்டரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை 16 வகையான ஸ்போர்ட்ஸ் மோடும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். 4999 ருபீஸு. இந்த அளவுக்கு வாங்கியிருக்கோம். இது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மஞ்சள் பொட்டையை உடச்சிட்டு உள்ளே இருக்கிற வாட்சை எடுத்து பார்ப்போம். வாவ், பொட்டியை உடச்சோடனே ஃபஸ்ட்டாக வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் வச்சுருக்காங்க. வாட்ச் வேறு லெவலில் இருக்குது, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் தான் சென்சார் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. முன் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது இருக்குது. நல்ல ஒரு லுக்கில் கிடைக்கிது. இந்த சைடில் 2 பட்டன் இருக்குது. இந்த 2 பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்போர்ட்ஸ் மோடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம எப்போதும் ஆப்ரேட் பண்ணுற அந்த பேக் பட்டன், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது ரிமூவல் தான். இது நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. வேணும் அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக நிறையா கலரில் இவங்களே வந்து சேல் பண்ணுறாங்க. நம்ம வந்து பர்ச்சேஸும் பண்ணிக்க முடியும். நல்லாயிருக்கு. வாட்சை சைடில் வச்சுட்டு இப்போ பொட்டிக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வெளிலெடுப்போம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கான ஸ்மார்ட் மேக்னெட்டிக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா 6 ஒரு சிம்பிள் இருக்குது. இது டேட்டா கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு USB டைப் தான். இது நம்ம ஆல்ரெடி மொபைல் அடாப்டர் வச்சுருப்போம். அதில் கனெக்ட் பண்ணி சார்ஜிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். சார்ஜிங் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வாட்சை எடுத்து அப்படி மேலே வச்சா போதும். மேக்னெட்டிக் அப்படிங்கிற மூலமாக நமக்கு சார்ஜிங் அப்படிங்கிறது ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் வந்து லாங் லைஃபாக பேட்டரி நிற்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது சார்ஜ் ஆக வெறும் 2 ஹவர்ஸ் தான். 2 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் 15 டேஸ் வச்சு யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படிங்கிறத லாஸ்ட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கான யூசர் மேனுவல் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரி, அப்படி சைடில் வச்சுட்டு இப்போ ஃபுல்லாக வாட்சை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சை நம்ம போட் பண்ணுவோம். போட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகுது, மற்றபடி ஓகே தான். ரியல்மி அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லாங்குவேஜஸ் கேட்குது. லாங்குவேஜ் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது. இங்கிலீஷ் நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா QR கோடு அப்படிங்கிறது இருக்குது. இந்த QR கோடு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ரியல்மி லிங்க் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி இந்த QR கோடை நீங்கள் அதில் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிரும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேயில் இந்த மாதிரி டைம் அப்படிங்கிறது ஃபேஸ் கேலரி வந்துடும். கையில் வேர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி செமையாக இருக்குங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ப்ரீமியம் அலுமினியம் அலாய் கேஸ். அதனால் வேறு லெவலில் இருக்குது. மெனு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோன் மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஆப்ரேட் பண்ணோம், என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செட்டிங்கை ஓப்பன் பண்ணுவோம். செட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து நிறையா இருக்குது. அபோட்டில் போவோம். அபோட் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர், என்ன வெர்ஷன் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே பிரைட்னஸ். இந்த பிரைட்னஸை நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து வச்சுக்க முடியும். இப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக சன்லைட்டை பொறுத்து நம்ம இன்டோரோ அவுட்டோரோ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்குது. நிறையா விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் சேவிங் மூடு, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நம்ம வைப்ரேட்டி எந்த அளவுக்கு வேணும், மீடியமாக வேணுமோ ஹையாக வேணுமோ இந்த மாதிரி கேட்குறாங்க. இதில் அலாரம் போன்றதையும் நம்ம வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டரிங் அப்படிங்கிறது இருக்குது. இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இது காமிக்குது அப்படின்ட்டு.
ஹார்ட் ரேட் மானிட்டரிங் நம்ம செக் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இது ரொம்பவே முக்கியமானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா SpO2 ஆக்சிஜன் அளவு பிளட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஃபங்க்ஷன்லாம் பார்ப்போம். ரைட் சைடில் நம்ம ஸ்வைப் பண்ணோன்னா என்னென்ன இதெல்லாம் இருக்குது, பிளட்டு ப்ரெஷர் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷரோட இது, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் சென்டர் வந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் சேவிங் மோடு அப்படிங்கிறது வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டு நாட் டிஸ்டர்ப் மோடு, அப்புறம் வந்து பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வைக்கணுமா மேனுவலாக வைக்கணுமா, அப்புறம் செட்டிங் ஆப்ஷனு, இந்த மாதிரி நிறையா வந்து ஒரு 5 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்குறது, என்ன டேட்டு அப்படிங்கிற, ப்ளூடூத் வந்து பேராக இருக்கா அப்படிங்கிற எல்லாமே வந்து நம்ம மேலே வந்து பார்த்துக்க முடியும். இந்த வாட்சோட குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டியில் குறை சொல்கிற எதுவுமே இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடுக்குன்னே ஒன்று தனியாக வந்துருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நல்லா இருக்குது. டிஸ்பிளே வந்து ஒரு TFT ஒரு LCD டிஸ்பிளே தான். ஒரு 1.3 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. நல்லாவே கொடுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கால் அப்புறம் மெசேஜ் போன்றவே வர்றதை நம்மளால் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்துக்க முடியும். ஜஸ்ட்டு நம்ம கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் அந்த ரெட்டுக்கு பக்கத்தில் உள்ளதை பண்ணிங்கன்னா போதும், கட் ஆயிரும். வாட்சில் மட்டும் பக்கத்தில் இருக்கிற ரெட் பட்டன் அமுக்குனிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனே வந்து கட் ஆயிரும். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்டரான ஒரு விஷயம். இந்த ஸ்மார்ட் வாட்சில் பேக் சைடில் தான் பார்த்திங்கன்னா சென்சார் போன்றவே வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் வாட்சை வேர் பண்ணுறப்ப ப்ரீமியம் லுக் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குது. டிசைன் வைஸாலும் சரி, அப்புறம் ஃபியூச்சர் வைஸாலும் சரி, எல்லாமே ஒர்த்தபுளாக இருக்குது. 5000 வகை இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு என்ன ஏன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து என்னோட நண்பர் வந்து வாங்கியிருந்தார். அவர் அன்பாக்சிங்காக சேனலுக்கு வந்து கொடுத்தது. பேக் கூட ரிமூவ் பண்ணல, அப்படியே வந்து எல்லாமே அப்படியே கொடுத்துட்டாரு. நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் அவருக்கே வந்து கொடுத்தேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்னால் ரிவ்யூ அப்படிங்கிறது செக் பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து ஒரு 1 வீக் யூஸ் பண்ணுறேன் அவரோட வாட்சை. யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகே நண்பா, இதுதான் ரியல்மி வாட்ச் எஸ்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு அப்படிங்கிறது தாங்க. ஏன்னா இந்த மாதிரி அன்பாக்சிங் ப்ராடக்ட் எதுவும் உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான மெயில் ஐடி அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். உங்களோட பிளேஸுக்கே வந்து நான் வந்து அன்பாக்சிங் அப்படிங்கிறது பண்ணுவேன். நீங்களும் வந்து யூடியூப்பில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் மூலம் நீங்கள் வரலாம். ஓகே நண்பா, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வீடியோவெல்லாம் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே நண்பா, நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.